இங்கே உஷா அவர்கள் இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நேரத்திலே வருக வருக என வரவேற்று பொறியாளர் தேவதாஸ் சார் இருக்கிறாங்க. நம்முடைய செயற்பொறியாளர் அவர்கள் மின்சார சிக்கனத்தை குறித்த சில உரைகள் ஆட்டும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சொல்லிக் கொடுத்துட்டோம்னா வரும் தலைமுறைகள் எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கலாம். நம்பலாமா? சட்டமே இல்லையாப்பா. ஒரு மூளை போட மாட்டீங்களா? இப்போ மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலா கரெக்டா போகணும். ஏன்னா நம்ம கூட போலீஸ் வருவாங்க, அவங்க திட்டக்கூடாது பார்த்தீங்களா? அதனால கரெக்டா 2 ரோவில் உங்களை அனுப்புவோம். அந்த 2 ரோவாவே நீங்க போகணும். ஓகேவா? ஓகே சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு எனர்ஜி சேவிங் அப்படின்னு சொன்னா என்னன்னு எங்களோட சுற்றினர் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. காலை வணக்கம். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் கன்னியாகுமரி மாவட்டம் குளுத்துறை கோட்டை சார்பாக இன்று நடைபெறும் இந்த மின் சிக்கன வார விழாவின் ஒரு நாளாக இன்று நாம் நடத்த இருக்கும் இந்த ரேலியில் கலந்திருக்கிற அனைத்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் 1991 அதாவது 125 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டிசம்பர் 16ஆம் தேதி மட்டும் மின் சிக்கன நாள் சொல்லி கொண்டாடி இருக்காங்க. முன்னாடி 125 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நம்ம 2025 முடிக்க போறோம். அப்போ ஒரு நாள் மட்டும் இருந்தாங்க. அந்த ஒரு நாள்ல நிறைய பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எல்லாம் கொண்டாடணுமா? டிசம்பர் 14 20 வரை கொண்டாடும். இன்னைக்கு நம்ம 19ஆம் தேதி இருக்கோம். சரிதானா? 20ஆம் தேதி வரை நம்ம செலிப்ரேட் பண்ணி எதுக்காக மின் சிக்கனம்னா, நம்மளால மின்சாரம் இல்லாம ஒரு மணிக்கூர் கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த மின்சாரத்தை எப்படி சிக்கனமா செலவு பண்ணாதான் நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அப்ப இப்ப நம்ம வந்து சிக்கனமா செலவு பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களுமே உங்க பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம எப்படி சிக்கனமா தான் யூஸ் பண்ணணும் மின்சாரத்தை. தேவையில்லாத இடத்துல வீட்டுல எல்லாம் லைட் அதெல்லாம் போடக்கூடாது. நம்ம எங்க இருக்கோமோ அங்கதான் யூஸ் பண்ணணும். அப்படி நீங்க சொல்லிங்க உங்க பேரண்ட்ஸ் அவங்க ரிலேஷன் ஒரு 10 பேருன்னு சொல்லுவாங்க. அது அப்படி செயின் ரியாக்ஷனா போய் எல்லா கீழ் மட்டம் வரை அது போய் ரீச் ஆகும். அதனாலதான் நாங்களே உங்களை கூப்பிட்டுருக்கோம். கவர்மெண்டே இந்த ஸ்டடி பண்ணி தான் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் எனர்ஜி கிளப்னு ஒண்ணு இருக்கு. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லா அரசு பள்ளிகள்லையுமே எனர்ஜி கிளப் உண்டு. இந்த எனர்ஜி கிளப்ல உங்களுக்கு கட்டுரை போட்டிகள், பேச்சு போட்டிகள் எல்லாம் நடந்து நாங்கள் இன்னுமே இந்த வீக்கே உங்களுக்கு இனிமே இதே பிரைஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அது இனிமே சென்னையில இப்போ வர இருக்கு. இந்த 2 டேஸ்ல வந்து அது பண்ணணும். அப்போ நீங்க தான் வந்து மெயின் இதே உங்க வழியாக கீழ் மட்டம் வரை போய் ரீச் ஆகும். அதுக்காக தான் இந்த உங்களை நாங்களும் கூப்பிட்டுருக்கோம். கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே ஸ்டடி பண்ணி மாணவர்கள் தான் அதுக்கு ஒரு மெயின் இம்பாக்ட். அவங்களோட மைண்ட்ல நம்ம இதை ரீச் பண்ணாதான் அது கீழ் வரை போய் சேரும். நாட்டுக்கும் நாடு வீடு எல்லா இடமுமே ரீச் ஆகணும்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னால தான் முடியும். அதனால தான் நாங்களுமே அவ்வளோ பேர் வந்தது ரொம்ப உங்க வீட்டில எல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரிட்ஜை எப்பவுமே திறந்து மூடாம தேவைக்கு மட்டும் என்ன அட் டைம்ல என்னெல்லாம் எடுக்கணுமோ அது சேர்த்து எடுத்துட்டு வைக்கணும். ஃப்ரிட்ஜை வந்து செவர்ல இருந்து ஒரு அடி தள்ளி நீங்க வச்சுக்கணும். வேற உங்க வீட்டில் வாஷிங் மிஷின் வந்து சும்மா ஒரு 5-6 துணின்னு போடாம சேர்த்து வச்சு ஒரு ஃபுல் கெப்பாசிட்டி ஆகிற அளவுக்கு வாஷிங் மிஷின் வாஷ் பண்ணலாம். அதே மாதிரி அயன் பாக்ஸ், அதே மாதிரி 1000 வாட்ஸ் ஒரு அயன் பாக்ஸுக்கு கெப்பாசிட்டி. நீங்க ஒவ்வொரு துணியும் அயன் பண்ணாம நீங்க 1 வீக் வாஷிங் மிஷின்ல சேர்த்து மொத்தமா வாஷ் பண்ணி ஒரு ஹாலிடே சேர்த்து மொத்தமா அயன் பண்ணீங்கன்னா பவர் சேவ் ஆகும். வேற அதே மாதிரி நம்ம மொபைல் வந்து சும்மா சார்ஜ் பண்ணி நிபின் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நேரத்திலே வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். என்னுடைய உரையாற்ற வேண்டும் என்று சொன்னதுனால நான் உங்கள் மத்தியில ஒரு சில வார்த்தைகளை கூறுகிறேன். அதாவது நம்ம மாணவ மாணவிகள் மாத்திரம் கிடையாது, ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்க அனைத்து வேலை நம்ம எல்லாருமே நம்ம வந்து மின்சாரத்தை சிக்கனப்படுத்தலாம். அதாவது நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஃபேன்களை போடுவோம், லைட்களை போடுவோம், போகும்போது ஆஃப் பண்ண மாட்டோம். அதனால நீங்களும் எல்லாமே பள்ளியில வந்து எல்லா தண்ணீர் மூலமாட்டு, காற்று மூலமாட்டு எல்லாவற்றிலும் நம்ம இருந்து மின்சாரத்தை நம்ம எடுக்கிறோம். அப்படியெல்லாம் எடுத்தா கூட நமக்கு இன்னைக்கு மின்சாரம் பற்றாக்குறையாக காணப்படும். சிக்கனமாக பயன்படுத்தலாம். குளிர்சாதன பெட்டிகளை மின்சக்தியை சேமிப்பீர், நாட்டுக்கு உதவுவீர். மின்சக்தி சிக்கனம், பண சிக்கனம். தேவையில்லாத இடத்தில் தமிழ்நாடு மின்
பகிர்மான கழகம் கன்னியாகுமரி மின் பகிர்மான வட்டம் மின்சார சிக்கன வார விழா. மின்சாரத்தை எவ்வாறு சிக்கனப்படுத்துவது என்பதை இந்த பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மின்சார சிக்கன பொன்மொழிகள். மின்சக்தி சிக்கனம் தேவை இக்கணமே. மின்சக்தியை நாட்டுக்கு உதவியது. மின்சக்தி சிக்கனம் பண இக்கணம் மற்றும் தான் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் கன்னியாகுமரி மின் பகிர்மான வட்டம் மின் சிக்கன வார விழாவை முன்னிட்டு
மின்சாரத்தை நாம் எவ்வாறு சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து பேரணியாக இந்த வாகனத்தின் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரண கோல் விளக்குகளுக்கு பதிலாக அதே அளவு ஒளி வழங்கும் குறைந்த ஆற்றல் உள்ள நீர் ஏற்றும் பம்பு செட் மோட்டார்களில் கெப்பாசிட்டர்களை பொருத்தி பயன்படுத்தவும். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் கன்னியாகுமரி மின் பகிர்மான வட்டம் உள்ள LED விளக்குகளை பயன்படுத்தவும்.